வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல தகப்பனுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தை சங்கீதத்தில் 105 அதிகாரத்தில் 6 சொல்லுகிறது. அவர் செய்த எல்லா அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாயத்தீர்ப்புகளை நினைவு கூறுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் செய்த எல்லா அதிசயங்களையும், எத்தனை அதிசயங்களை நமக்கு செய்திருக்கிறார் தெரியுங்களா? எத்தனை அதிசயங்களை உங்களுக்கு செய்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, ஜெபத்தை பார்க்கிறவங்களுக்காக சொல்லுகிறார். அதிசயமாய் செய்த தேவன், அதிசயங்களை நமக்கு நடத்தி வந்த தேவனுக்கு நீங்க எப்பொழுதும் நன்றி உள்ளவர்களாய் இருக்கப்பட வேண்டும். மீகா 7:15 நிமித்தம் உங்களுக்கு அதிசயங்களை காணப்படுவேன் என்று சொல்லியிருக்கிறார். அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்த கர்த்தருக்கு நம்ம நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். எப்பொழுதும் நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். நீங்க நன்றி சொல்லத்தான் கர்த்தர் மகிமைப்படுவார். நீங்க நன்றி சொல்லத்தான் கர்த்தர் சந்தோஷப்படுவார். அவர் செய்த எல்லா அதிசயங்களுக்கும், அவர் செய்த எல்லா அற்புதங்களுக்கும் நீங்க கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கப்பட வேண்டும். எப்பொழுதும் நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க. கர்த்தர் உங்களை நன்மையாகவே நடத்துவார். எப்பொழுதும் கர்த்தரையே பிரியப்படுத்தி கொண்டிருங்க. அவர் செய்த நன்மைகளும் செய்த அதிசயங்களுக்கும் சொல்லி கர்த்தாவே, நீங்க செய்த நன்மைக்கு நன்றி, நீங்க செய்த அதிசயத்துக்கு நன்றி, நீங்க எனக்கு அற்புதத்துக்கு நன்றி, நான் எனக்கு செய்த எல்லா காரியத்துக்கும் நன்றி செலுத்துங்க ஆண்டவரே சொல்லி நீங்க நன்றி செலுத்துங்க. நம்மளை படைத்ததே ஒரு அதிசயம்தான். நம்மளை வாழ வைத்து கொண்டிருக்கிறதே அதிசயம்தான். நம்ம ஜெபிப்பதே ஒரு அதிசயம்தான். இந்த ஜெபத்தை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கே ஒரு அதிசயம்தான், அற்புதம் தான். ஏனென்றால் அவர் அதிசயமான தேவன், அவர் அற்புதமான தேவன். அவர் நமக்காகவே இந்த பூமிக்கு வந்தார். நமக்கு அற்புதங்களை அதிசயம் செய்யவே இந்த பூமிக்கு வந்தார். நமக்கு அதிசயங்களை அற்புதம் செய்யவே நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார். நமக்கு அற்புதம் அதிசயம் செய்யவே ரத்தம் சிந்தினார். நமக்கு அற்புதம் அதிசயம் செய்யவும் தான் முற்களிலே தலையில முற்கள், கையில ஆணிகள், காலில ஆணிகள், விழாவிலே ஜீசஸ் விழாவிலே குத்தப்பட்டது, தண்ணீரும் ரத்தமும் வெளிப்பட்டது. உங்களுக்கும் எனக்கும் அதிசயங்களும் அற்புதங்களும் செய்த தேவன் அவர் ஒருவர் தான். தேவ பிள்ளைகளே, நம்மெல்லாம் பாக்கியம் பெற்றிருக்கிறோம். இந்த ஜெபத்தை பார்க்கிற உங்களை என்னையும் தேவன் அழைத்திருக்கிறாரே, ஜெபத்தை கேட்கும்படி வைத்திருக்கிறாரே. அதிசயமானது, அதெல்லாம் அற்புதமானது. அது உங்களை நினைவு கூர்ந்திருக்கிறார், அது அற்புதம். உங்களை நினைவில் கருதில வைத்திருக்கிறார், அதிசயம். தேவ பிள்ளைகளே, அதிசயமான தேவன், ஆலோசனை கர்த்தர். ஒரு நாளும் நம்மளை விட்டு விலக மாட்டார். ஒரு நாளும் நமக்கு புறம்பே தள்ள மாட்டார். அதிசயமான தேவன். இன்றைக்கே உங்களுக்கு அற்புதங்களை ஒரு வருஷம் கூட செய்ய போகிறார். அதிசயங்களை செய்ய போகிறார். இந்த வருஷத்துல செழிப்பை காண முடியும், அதிசயங்களை காண முடியும். அரிய பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். இந்த வசனத்தின் ஜெபத்தை நம்புகிறேன் தேவ பிள்ளைகளே. இப்பொழுதே உங்களுக்கு ஆச்சரியத்தை, அதிசயத்தையும் அற்புதங்களும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க, வாங்கிக் கொள்ளுங்க. இலவசமாய் கொடுக்கிற அற்புதம், அதிசயத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஒரு நாளும் கைவிடாம ஆச்சரியமாய் நடத்துவார். விலகாம அதிசயமாய் நடத்துவார். செங்கடலை 2 பிளந்து அதிசயம் செய்த தேவன், கானா ஊரிலே வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றி அற்புதம் செய்த தேவன், இஸ்ரவேல் ஜனங்களை 40 இரவும் பகலும் நடத்தின அதிசயம் செய்த தேவன், மன்னாவும் இறைச்சியும் கொடுத்து ஆசீர்வதித்து அதிசயமாய் நடத்தின தேவன், உடை தேய்ந்து போகாம, பாதரட்சை தேய்ந்து போகாம அவர்களை 40 இரவும் பகலும் மேகசம் அகிஷ்டம்பல் மறைவாய் பாதுகாப்பாய் அதிசயமாய் அற்புதமாய் நடத்தின கர்த்தர் இன்னைக்கு உங்களையும் அற்புதமாய் நடத்துவார். உங்களையும் ஆச்சரியமாய் நடத்துவார். உங்களுக்கும் அதிசயங்களை அற்புதங்களையும் செய்வார். இப்பொழுதே நம்புங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவ பிள்ளைகளே, ஜெபத்தை பாருங்க, கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு அதிசயம் செய்ய போகிறார்.
அற்புதங்களை காணப்போகிறேன். ஒரு நாளும் கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க, சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா வைத்து கொள்ளுங்க. நல்லா செபிங்க, கர்த்தரோடு உடன்படிக்கையா இருங்க, ஒப்புரவா இருங்க. கர்த்தர் உங்களை பார்த்து கொள்வார். பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசிரியம் இரட்சகர் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல கர்த்தாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.